ராகவ் அபி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க. ராகவும் அபியும் ஆஷூட்ட நல்லபடியா நடிச்சு முடிச்சுட்டாங்க. இந்த விஷயம் வந்து முரளிக்கும் சுந்தரிக்கும் தெரிய வருது. உடனே முரளி எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆஷூட்ல நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகுறாங்க. அந்த லாவணிய நம்பி விட்டது தப்பா போயிடுச்சு. நம்மளே இதுல களத்துல இறங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து சுந்தரிக்கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்காங்க. சரி, சரி இது ஒரு ஆஷூட் தானே இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆகுற? இல்ல அபி வந்து அந்த ராகவ் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதுவும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து ஆஷூட்லாம் எடுக்கிறது எனக்கு துப்பர பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து ரொம்ப டென்ஷனா கத்துறாங்க. இவன் என்ன இப்படி இருக்கிறான்? அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலு அவன் வந்து லவ் வேற சொல்லப் போறேன்னு சொல்லியிருக்கான். இனிமேல் என்னென்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கம் வந்து முரளி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அபி வந்துட்டு அனு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆட் ஷூட் எப்படி போச்சுன்னு தெரியுமா? அனு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ராகவ்லாம் இப்படி நடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு கூட பார்க்கல. அப்படின்னு சொல்லிட்டு நடந்தெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஷனா அனு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு முரளிக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. ராகுக்கு ஒரே சந்தேகம். ஆட் ஷூட் அன்னைக்கு எப்படி அபி வந்து மயக்கம் போடுவாங்க? என்ன எதனால? இதுல ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நினைக்கிறாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவ செக் பண்றாங்க. கேமரால பார்த்தா, இந்த லாவண்யா தான் வந்து அபி மயக்கம் போட்டு விழுந்தோனயும் எல்லாமேயும் கீழ இது பண்ணி மூடி போட்டுட்டு, அவள காணோம்னு சொல்லி ட்ராமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு தெரிய வருது. உடனேவும் ராகவ் வந்து லாவண்யா இப்படி பண்ணதுனால லாவண்யா மேல செம கோவமா இருக்காங்க. "லாவண்யா நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. போயிட்டு லாவண்யா இருக்க இடத்துல போயிட்டு, "லாவண்யா எதுக்காக இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன பண்ணேன் நானு?" அப்படின்னு லாவண்யாவும் தெரியாத மாரி கேட்குறாங்க. "அபி அன்னைக்கு மயக்க போட வச்சது நீ தானே? சொல்லு. எதுக்கு இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நானா? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் உண்மைய சொல்லாம நடிக்கிறாங்க. இந்த நேரத்துல ராகவ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அந்த சிசிடிவி கேமராவ பார்த்துட்டேன். அதுல நடந்ததெல்லாம் என்ன கேப்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. உடனேவும் ஆமா நான் தான் பண்ணேன். அவ உன் கூட நெருக்கமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவ என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாங்க. இந்த நேரத்துல லாவண்யா டென்ஷன் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து அடுத்த வர எபிசோட் அமையலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.